ஹலோ மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் மாஸ்க் தீவா. ஸோ மாஸ்க் போட்டாக்கா வந்துட்டேன் மறுபடியும். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? போர் அடிச்சிச்சா நான் இல்லாமல்? அப்படிலாம் நான் சொல்லி சீன் போடக்கூடாது. ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனலு. ஸோ பட் இருந்தாலும் நம்ம கான்ஃபிடென்ஸை விட்டுறக்கூடாது இல்லையா? அதான். ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன், என்ன பேச போகிறேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியம். அதை தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதனால் இப்போ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிக் பாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. 20 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதுக்காக 20 பேரையும் ஒருத்தராக எடுத்து தனித்துவத்தை நான் திருப்பிலாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிவிலையும் பார்த்துட்டோம், சோஷியல் மீடியாலையும் பார்க்குறோம், இன்னும் நிறைய பேர் யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் POV, தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எல்லாமே உங்கள்கிட்ட நான் கொட்ட போகிறேன். நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொட்டிட்டு போங்க. மாறி 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 கொட்டிப்போமா? ஓகே. ஸோ அதுக்காக நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ நம்ம வீடியோவில் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, கண்டஸ்டன்ஸ் கிட்டேருந்தே வரும். கண்டஸ்டன்ஸ் கிட்டேன்னு சொல்லும்போது இந்த 20 பேருமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இத்தனை வருஷமாக இருந்த நம்ம தமிழ் பிக் பாஸில் இருந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் இல்லை அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோடது மட்டும் இல்லை, ஆக்சுவலி நிறைய பேர் அதான் சொல்லிகிட்ருக்காங்க. ஈவன் பார்க்கும்போது, டிவியில் பார்க்கும்போது எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம இந்த வெள்ளித்திரையிலேருந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சின்ன திரையிலேருந்து கொஞ்சம் பேர், வெள்ளித்திரையிலேருந்து நிறைய பேர். மெஜாரிட்டி நம்ம பார்த்தோம்னா வெள்ளித்திரை தான். அப்படி தான் இருக்கும் இல்லையா? பட் ஆனால் இந்த வாட்டி பிக் பாஸும் விஜய் டெலிவிஷனும் இவங்க பண்ணியிருக்க வேலை என்ன அப்படின்னா, அடிமட்ட லெவலில் அலசி ஆராய்ஞ்சு ஒரு கரியர் க்ரோத்தே இல்லாமல் இருக்கிறவங்கள பிக் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்கள, அந்த கரியர் க்ரோத்துக்காக பல வருஷம் ஃபைட் பண்ணவங்க, அது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்தவங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்களை கூட்டிகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சு அழகு பார்த்து அதுக்கப்புறமா அவங்கள வளர்த்து விடணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அந்த விஷயத்தில் நான் பிக் பாஸ் அண்ட் விஜய் டெலிவிஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க சினிமாவில் இருப்பாங்க, நிறைய படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு உட்கார வச்சு வளர்த்து விடுறதுல என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களுக்கு எப்படினாலும் மார்க்கெட் இருக்க தானே செய்யுது. மேபி அவங்க கொஞ்ச நாள் சினிமாவில் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு பிரேக் எடுத்துருந்துருக்கலாம், என்ன வேணால் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் தே ஆர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ஆர்டிஸ்ட். ஸோ பப்ளிக் ஃபிகர் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஃபேம் இருக்குது. ஸோ அவங்க எப்போ உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு திருப்பி கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சீசனில் மும்தாஜ் மேம் இருந்தாங்க, ஓவியா, ஹரிஷ் கல்யாண் அண்ட் மஹத். ஸோ இவங்கெல்லாம் எப்போ சினிமாவில் எப்போ படம் வந்தாலும் அவங்கள பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, மக்கள் மனசில் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த வாட்டி வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவ்வளோவா வெளியே தெரியாதவங்க. அவ்வளோவான்றதை விட தெரியவே தெரியாதவங்க. இல்லை நிறைய பேர் தெரியவே தெரியலையே. சோஷியல் மீடியாவிலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மோஸ்ட்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதை நிறைய பேர் பாராட்டலை. எல்லோரும் அவங்க காசிப் அண்ட் கான்ட்ரவர்சிக்காக ஐயா இப்போ ஆள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, தரமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் உண்மையிலே இந்த வாட்டி விஜய் டெலிவிஷன் அண்ட் பிக் பாஸ் டீம் பண்ணது இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். ரொம்ப நல்ல காரியம் இது. இதுக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன் நான். ஸோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக எல்லாம் நடக்கணும். அண்ட் கம்மிங் டு த கண்டஸ்டன்ஸ். ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கஷ்டகாலம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாமே. அந்த டான்ஸர் அவங்க நந்தினி அண்ட் யோகா டீச்சர் அவங்க, அண்ட் ஐம் சாரி எனக்கு நேம்ஸ் எல்லாம் அவ்வளோவா ஞாபகம் வரல. நான் அப்படியே POV தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் அப்சரா, டிரான்ஸ்ஜெண்டர்,
இவங்க அண்டு கானா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதிரை சௌந்தரராஜன், அவங்க சீரியல் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் ஃபைட் பண்ணி வெளியே வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல சாதிக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு பொண்ணாக ஃபேமிலியை எதிர்த்து வந்து அவங்களுக்கான டேலண்ட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வெல் பவர் அண்ட் நிறைய பேஷன்ஸ் அண்ட் முதல்ல வந்து மென்டல் பீஸ் இருக்கணுங்க. அதாவது நம்மளை நிறைய பேர் என்ன சொன்னாலும் வந்து கண்டுக்காமல் நம்ம இலக்கை நோக்கி போகிறதுக்கு அந்த ஒரு இதுதான் ஃபோக்கஸ் தான் வேணும். ஸோ அதெல்லாம் இருக்கணும். அண்டு பசங்களில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சபரி அவர் வந்து இந்த விஜய் டிவியில் நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் சரி அண்டு கும்ரதினும் சரி. ஸோ இவங்கெல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துடாதா, ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்துடாதான்னு ஒரு பெரிய பெரிய ஹோப்போடு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வழி காமிச்சு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ இவங்கெல்லாம் எப்படி விளையாட போகிறாங்கன்றதை பார்ப்போம். அது வேறு ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து எல்லோரையும் பாராட்டி தள்ளிகிட்டே இருக்கேன். எனக்கு நான் ஏன் அப்படி பாராட்டுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரியலி வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. லைக் நம்ம முக்கியமாக வந்து நம்ம டிஆர்பி இது பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி நானும் இப்போது ஆஸ் அ சேனலோட ஓனராக இருந்தேன் அப்படின்னா நானும் அப்படி தான் யோசிப்பேன். நம்ம அதுக்கு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் வந்து அவங்க எதுவுமே யோசிக்காமல் டேலண்ட்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க விஜய் டெலிவிஷன் அண்ட் பிக் பாஸ் டீம். ஸோ அப்படி யோசிக்கிறதுனா அந்த ஒரு தாட் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப வியக்க வச்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்படி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி நான் காசெல்லாம் வாங்கலைங்க. ஸோ அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆனால் இதனாலே என்னமோ தெரியல, அவ்வளோவா வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த வாட்டி BB9 மேலே வரலையோன்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ. நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன். ஸோ என் ஃபேமிலியெல்லாம் வந்து பயங்கரமான பிக் பாஸ் ஃபேன். ஸோ அதனால் வந்து எனக்கு பெருசாக தோணல. பட் ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படி அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி ஷோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோவா எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஐ எம் நாட் ஷுர். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து நிஜமாலே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சிருந்தா பிக் பாஸ் ஒரு விஜய் டெலிவிஷன் இவங்க வந்து நல்ல ஃபேமில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுருக்க முடியும். இவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை விட்டுட்டு வந்து வெளியே இருக்கிற பிஆர் டீமுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அண்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வேலை கொடுக்கணும், கண்டென்ட் க்ரியேஷனுக்காக இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேமரா கான்ஷியஸ்னஸோடையே இருந்தாங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம பிபி ஹவுஸ்குள்ளே இந்த கான்செப்டே வந்து நம்ம ரியாலிட்டியாக இருக்கணுன்றது தான். ஸோ அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி பார்ப்போம். அண்டு ஐம் சாரி, பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு குழந்தை கத்துற சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா மன்னிக்கவும், அது மட்டும் கண்டுக்காதீங்க. ஸோ இனிமேல் அடுத்து போடுற வீடியோஸில் அது வராமல் நான் பார்த்துக்கிறேன். அண்டு இது வந்து நான் என் ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டு பி ஹானஸ்ட் இன்னும் மைக்கு வாங்கலை. ஸோ இனிமேல் தான் வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளருவோம். ஒரே நாள் அம்பானி ஆகிட முடியுமா? ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். அதனால் இந்த அக்காவை மன்னிச்சுக்கோங்க. ஓகே. அண்டு அடுத்து கண்டஸ்டன்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த சீனியர் செட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம திவாகர் ஐயாவும் பிரவீன் டைரக்டர் ஐயாவும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே செட்டு. ஆனால் திவாகர் வந்து நான் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட் தான், இன்னொன்று கல்யாணமே அவ்வளோ பேச்சுலர் அப்படின்னு சொல்லிட்டு திரிவார். விட்டாலாம் இல்லை, அவர் சொல்லிட்டு தான் திரிவார். அப்படி ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வேறு வந்து ஏதோ ஒரு சண்டை போயிட்டுருக்காமே கெமிக்கும் திவாகருக்கும். ஸோ அதுவும் வேறு வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தா தெரிஞ்சிடும். அண்டு மற்றபடி வந்து இந்த க்யூட் கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து உள்ளே இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வியானா. ஸோ க்யூட்டுன்னு நினச்சி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. பட் ஓகே, யார் தான் கிரிஞ்ச் பண்ணல, இப்போ எல்லோரும் கிரிஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நான் கூட கிரிஞ்ச் பண்ணலாம், நிறைய விஷயம் நான் கிரிஞ்ச் பண்ணலாம். நீங்களே வந்து கிரிஞ்சுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், அவ்வளோதான்.
நம்ம அதாவது பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும். அது ஒரு 100 விஷயம் இருக்குதுன்னா அதில் ஒரு 2 விஷயம் பாசிட்டிவ் இருக்குன்னா அந்த 2 விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். மீதி 98 விஷயத்தை விட்டுறணும். பரவாயில்லையே, மேக்ஸ் நல்லா போடுறேனே, இது ஓகே. வீடியோக்குள்ளே போவோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த வாட்டி வந்து பிபி ஹவுஸ்குள்ளே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தேவைக்கு ஒரு ஆளை வந்து நாற்று நடுற மாதிரி நட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சமைக்கிறதுக்கு குக்கூத்து கோமாளியோட தலைவி கனியக்கா, ஓகேவா? அதுக்கடுத்து யோகா பண்ணுறதுக்கு யோகா டீச்சர் அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு டான்ஸர் ஒருத்தி இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா டைரக்ஷன் ஏதாவது சீன் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டர் உள்ளே இருக்கார். கமீடியனுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டப் காமெடியன் விக்கி இருக்கார். திவாகர்லாம் நான் அதில் சேர்த்துக்க மாட்டேன். அவர் வந்து அவர் அந்த கேட்டகரிலாம் வரமாட்டார். அவரை பார்த்தா சிரிப்புலாம் வராது, எரிச்சல் தான் அவர் எல்லாருக்கும். ஸோ அண்டு ஹீரோயின் மெட்டீரியல்ஸ்க்கு இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு இருக்காங்க, சபரி இருக்காங்க, அண்டு கும்ருதீன் இருக்காங்க, துஷார் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம ஹீரோ மெட்டீரியலுக்கு நல்லா யூஸ் ஆகுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வேறு எதுக்கு இருக்காங்க, கானாக்கு நம்ம கானா பாட்டுக்காரர் இருக்கார். இப்போ வந்து அழுவை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாரிங்க, அது என் தங்கச்சியை தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது வராமல் நான் பார்த்துக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இதில் இல்லைங்க. இது ஓகே, எல்லாம் கடந்து போகணும். இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரா? என்னங்க, குழந்தை அழுவுது, பின்னாடி ஏதோ ஒரு சின்ன பிள்ளை அழுவுது, அதெல்லாம் ஏங்க நீங்கள் கண்டுக்கிறீங்க? நான் சொல்கிற மேட்ரை மட்டும் கவனிப்பீங்களா? அதை விட்டுட்டு சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். அடுத்தது என்ன, யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கனியக்கா. அவங்க வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், குக்கூத் கோமாளியோட டைட்டில் வின்னர். அண்டு விஜயலக்ஷ்மி அவங்களோட சிஸ்டர். ஸோ நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் தான். எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் வந்து ஒரு விமன் சீனியர் கேட்டகரியில் வந்து அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு யாருமே இல்லையா? ஏன்னா இந்த வாட்டி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டஸ்டன்ஸில், பட் ஆனால் சீனியர்ஸ் வந்து யாருமே இல்லை. அதே மாதிரி மென்லேயுமே வந்து மேல் கண்டஸ்டன்ஸ்லேயுமே வந்து சீனியர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டைரக்டர் சாரும் திவாகர் ஐயாவும் மட்டும்தான். வேறு யாருமே இல்லை. அதாவது அதிகபட்சமான சீனியர்ஸ் வந்து இந்த வாட்டி இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் திங் இஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா வந்து இந்த டாஸ்க் இந்த கேம்லாம் பண்ணும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இப்போவே வந்து நம்ம திவாகர் ஐயாவும் பிரவீன் டைரக்டர் சாரும் வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் பார்ப்போம், கொஞ்ச நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வில் சி. அண்டு கெமி பற்றி சொல்லணுன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குவாலிட்டியோடு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே இந்த தேவைலாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு ஆள், சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், யோகா பண்ணுறதுக்கு ஒரு ஆள், டான்ஸ்க்கு ஒரு ஆள், கானாக்கு ஒரு ஆள், டைரக்டருக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறமா வந்து நம்ம டாக்டர் ஐயா வேறு இருக்கார், அதுக்கு ஒரு ஆள். இந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டி. இன்னொன்று இது ஆன்மீகம், அதுக்கும் ஒரு ஆள் இருக்குது, அகோரி அவர் இருக்கார். ஸோ கலையரசன். ஸோ அவர் வேறு வந்து இங்கேருந்து போகும்போது பிபி கலையரசனாக தான் போவேன்னு வந்து சபதத்தோடு வந்திருக்காரு. நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாம். ஸோ அதே மாதிரி கடவுள் பக்திக்கும் ஒரு ஆள் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. லைக் A to Z இந்த வாட்டி பிபி ஹவுஸில் வந்து இருக்குது. இது வேணுமா அது இருக்கும், அது வேணுமா இது இருக்கும், உனக்கு என்ன வேணும் கீழே எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. ஸோ எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. லைக் பிளான் பண்ணி இப்படி டிசைன் பண்ணி எடுத்திருக்காங்க, இதெல்லாம் இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்ட்டு. ஓகே, அவங்க என்னமோ ஏதோ ஒரு மைண்டில் வச்சு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு இனிமேல் இந்த வரப்போகிற நாட்களில் சீக்கிரமே தெரிஞ்சிடும். அண்டு
இந்த ஃப்ளர்ட்டிங் அந்த மாதிரி விஷயம், இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இந்த துஷாருக்கும் சின்க்ளேர் ஆர் வியானா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க கூட வந்து துஷாருக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே வந்து இந்த ஸ்பார்க் தெரிஞ்சிச்சு. அது ஒன்று. அண்டு நம்ம யாரை சொல்லலாம், கும்ருதீன். கும்ருதீனுக்கு யாராவது ஒரு கேர்ளோட வந்து கெமிஸ்ட்ரி உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து நம்ம திவாகர் வந்து சொல்லவே வேணாம், அவர் காதல் மன்னன். அவர் எப்பயுமே பொண்ணுங்களை சுற்றி தான் இருப்பார், பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு தான் போவார். அதனால் அவரோட சேட்டைகளை நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ உள்ளே வந்த உடனே வந்து சோனியா சோனியா அப்படின்னு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு வந்து அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த ஒரு காமெடி ஒன்று வரும் பாருங்கள், சந்தான காமெடி, எஸ்ஐ சார் இங்கே வாங்கலை, உள்ளே ஒரே பைத்தியங்களாக இருக்குது அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிக் பாஸ்னாலே அப்படி தானே, அதாவது எல்லா எமோஷன்ஸும் கலந்து இருக்கிறது தானே பிபி. ஸோ எப்படி போகுது, என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லாம் வந்து இதுதான். மற்றபடி சொல்கிற மாதிரி பெருசாக இன்னும் எதுவும் நடக்கலை. ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு போட்டால் தானே அதை பற்றி பேச முடியும். யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே வந்து யார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒன்றுமே இல்லையே. அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஒரு தரமான செய்கை பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி டேர்ன் அவுட்டாக ஆக போகுதுன்றது வந்து நம்மளுக்கு வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உள்ள. நம்ம இந்த திவாகரை போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கெம்மியை வச்சு. ஏன்னா ஈஸியாக அவரை அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று நடக்குது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறுபடியும் உங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அக்காவை மறந்துடாதீங்கப்பா. அண்ட் நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ்க்கப்பட்ட அக்கா உங்கள் முன்னாடி வீடியோவில் வந்து நான் பேசுகிறதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் மாஸ்க் அக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு கமெண்ட்ஸில் வந்து உங்களோட எல்லா குவேரிஸும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எதை பற்றி நான் பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் வாய்ஸ் நல்லா இருக்கா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பண்ணுங்கள். ஓகே. Until then, see you. Tata. Bye bye.